மாம்பழத்தோட விலையும் அதிகம். அப்புறம் நீங்க கிழிஞ்ச நோட்டை வேற கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பேங்க்லயும் கிழிஞ்ச நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். RBI சொல்லுது ஸ்மார்ட்டா இருங்க, கூலா இருங்க. விழுந்துட்டேனே. அட யார் பண்ணி? ஒழுங்கா பாத்து போக தெரியாதா? என்ன அது? உன் டிஃபன் பாக்ஸ்ல என்ன கொண்டு வந்திருக்க? என்ன பாக்குற? இதுக்கப்புறம் இது என்னோட டிஃபன். என்னோட டிஃபன் பாக்ஸ கொடு. ஹேய், எதுக்கு வழி மாறிக்கிற? ஒழுங்கா அவனோட டிஃபனை திருப்பி கொடுத்துரு. என்னப்பா, நீ என்ன தடுக்க போறியா? இந்தா புடி பாப்போம். அப்படியா? நீ சொன்னா கேட்க மாட்ட போல இருக்கே. உனக்கு கராட்டே தெரியுமா? சரி, மோதி பாத்துருவோம். ஹாய், என் பேரு மூடி. அவங்க வேணா சண்டை போடட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஹாய், ஐ அம் ரேவா. கை வலிக்குது. விடு விடுன்னு சொல்றல்ல. ஓ சாரி. நான் ரொம்ப பவர்ஃபுல்ங்கறத அப்பப்போ மறந்து போயிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எங்க அண்ணா எப்படி சண்டை போடுறான்னு பார்க்கலாம் வா. ஹலோ ஃப்ரெண்ட், ரொம்ப கோவப்படாதன்னு. இப்பவே கொஞ்சமா கூல் ஆயிடு. சிவா என்னாச்சு? மேடி உனக்கு ஒன்றும் ஆகலல? சண்டை போடுறப்போ முகத்துல இப்படிதான் தண்ணி அடிப்பீங்களா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அட, என்னோட காரை எதுக்காகப்பா இப்படி நசுக்குன? வாவ், இந்த நெக்லஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. இத நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அட, அது என் நெக்லஸ். திருப்பி கொடு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. அவன் நெக்லஸ் எடுத்துட்டா. திருப்பி கொடு. அட, ஏமா இப்படி கத்துற? நெக்லஸ மட்டும் தானே எடுத்தேன். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. ஏய், நம்ம நகருக்குள்ள ரொம்ப சக்திசாலியான ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரே கையில காரை நசுக்குறாங்க. அத நீங்களே பாருங்க. அவங்கள தடுக்க வரவங்கள அவங்க அடிச்சு பறக்க விடுறாங்க. ஊருக்குள்ள இவங்க என்ன இந்த மாதிரி வேலை பண்றாங்க? நான் இவங்கள நல்ல காரியத்துக்காக தானே உருவாக்கினேன். தப்பா போச்சு. இவங்களுக்கு என்னாச்சு? சார், சர்க்யூட் கனெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி ஆகணும். அவங்க எல்லாரையும் என் முன்னால வந்து நிக்க சொல்லு. பின்னாடி லைட் கிரீன்ல தானே எரியுது. அப்படின்னா இவங்க நல்ல காரியங்களை மட்டும் தானே செஞ்சாகணும். ஆனா இதுல ப்ராப்ளம் எங்க? என்ன விஷயம்னு புரியலையே.
உங்களுக்கு நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன்? ட்ரைனிங் படி பார்த்தா நீங்க நல்ல காரியங்களை மட்டும் தானே செஞ்சாகணும். நாங்க நல்ல விஷயம் மட்டும் தான் பண்ணணும். நல்லது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மக்களுக்கு நாங்க உதவி செய்யணும். சரியா சொன்ன. இந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபங்க்ஷன்ல சின்ன ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உனக்கு ஒண்ணு தெரியல, இவங்கெல்லாம் உனக்கு முன்னாடி தான் சரியா இருப்பாங்க, நல்ல ரோபோட் மாதிரியே இருப்பாங்க. ஆனா நான் இவங்களுக்குள்ள ரெட் ஷிப்பை போட்டுட்டேன்ற விஷயம் உனக்கு இது வரைக்கும் தெரியலல்ல. என்னால இவங்களை வச்சு தப்பான வேலைகளை செய்ய முடியும். பத்தாச்சாரியா, நீ இவங்களை வச்சு நல்ல காரியங்களை மட்டும் செய்யணும்னு நினைக்கிற. ஆனா நான் இவங்களை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். நிறைய பணம். சரி ரோபோட் ஃபேமிலி, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க வெளியே அழிவை கொண்டு வருவோம், எல்லாரையுமே அடிப்போம், மக்களுக்கு டென்ஷனை கொடுப்போம். வெரி குட். இதுக்கப்புறம் நீங்க பேங்க கொள்ளையடிக்கணும், நகை கடைகளை கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்ச எல்லா பொருட்களையும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும். சரியா? சரி, நாங்க இதே மாதிரி பண்ணுவோம். ஓகே, இங்க இருந்து போகலாம். போங்க. அட கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பண்றீங்க? இத பண்றதுக்கு வெக்கமா இல்ல? மேம், நீங்க இங்க இருந்து போறீங்களா? மேடம், என்னாச்சு? அங்க பாருங்க சார், அந்த பையன் என்ன அடிச்சிட்டான். பேக்ல இருக்கிற பணத்தை திருடிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் திருடிட்டு தள்ளி விட்டுருப்ப. உன்னை நான் விட மாட்டேன். சரி சரி, நீங்க அவ்வளவு வேணாலும் திருடுங்க. ஆனா இப்ப என்ன கீழே இறக்கி விட்டுரு. யாரு இங்க திருடுறதுக்கு யார் வந்திருக்கா? சார், அங்க பேங்க கொள்ளடிக்கிறாங்க சார். என்னது? பேங்க கொள்ளையடிக்கிறாங்களா? யாரு அது? யாரு என்னோட இலாக்காவுல யாரு கொள்ளையடிக்கிறது? ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஏய், அங்க என்ன நடக்குது? நில்லுங்க நில்லுங்க. இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டு நடக்குதா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாராவது திருடுனானா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இங்க திருடாத, ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த லட்டு சிங் வந்துருவாங்கன்னு தெரியும். அப்படியா? அப்போ எதுக்காக நீ இங்க இருக்க? 50 கிலோமீட்டர் தள்ளி போயிடு. என்னது 50 கிலோமீட்டர் தள்ளி போன்னு சொல்லிட்டு 50 ஒளியாண்டுகள் தூரத்துக்கு என்ன தூக்கி போட்டுட்டானே. இது சீட்டிங் ஆச்சே. சிவா, நீ நியூஸ் பாத்தியா? 2 பேரும் ஓடுற காரை நிப்பாட்டிட்டாங்களாம். காரை அப்படியே தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. நானும் பார்த்தேன். அவங்கள பார்த்ததும் மேடியன் மூடியோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க கிட்டயும் சேம் பவர்ஸ் இருக்கு. இவங்க மேடி மூடியோட அம்மா அப்பா தான். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். அது கண்டிப்பா ஏலியன்ஸ் தான்ப்பா. சாதாரண மனுஷங்களுக்கு பவர் இருக்குமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க கிராமத்துல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ரோபோவா நடிச்சேன். எங்க ஊர் மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு கல்லை நான் ஓங்கி அடிச்சேன். கல்லு உடையும்னு பார்த்தா என் கைதான்ப்பா உடைஞ்சது. எனக்கு மட்டும் மேடி மூடி மாதிரி பவர் இருந்துச்சுன்னு வைங்க, கல்லு என்ன கல்லு, நான் மலையவே உடைப்பேன், தெரியும்ல? எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரோபோட் தான். சிவா, இவ்ளோ பவர் கண்டிப்பா ரோபோட்ஸ்க்கு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்படியே மனுஷங்க மாதிரி நடந்துப்பாங்க. சிவா, எஸ், யூ ஆர் ரைட் ரேவா. அவங்க ரோபோட்ஸ் தான். அவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு பதிலா அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு தான் நாம இப்ப யோசிச்சாகணும்.
சிவா சீக்கிரம் இங்க வா. இல்ல 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 நீ இங்க வர முடியாத, வராத. நான் இங்க ஸ்கைல இருக்கேன்ப்பா. நான் சொல்றத கேளு சிவா. வேதா சிட்டி பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்கப்பா. லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் 50 கிலோமீட்டர். இல்ல 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 நான் 50 கிலோமீட்டர் தள்ளி இல்ல, 50 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன் சிவா. ஒன்னாலாம் இங்க வர முடியாது சிவா. நான் சொல்றத கேளு. நீ சீக்கிரமா சிட்டி பேங்குக்கு போ. லட்டு சிங் சார், சிவா ஜுவல்லரி ஷாப்ல திருடிட்டாங்கப்பா. நீ உடனே அங்க போ. லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? நானா? நான் 50 ஒளியாண்டுகள் தள்ளி வளிமண்டல பாறையில உக்காந்துருக்கேன்ப்பா. அவன் என்ன அப்படியே விசிறி அடிச்சானா, நான் அப்படியே பறந்து ஸ்பேஸுக்கே வந்துட்டேன்ப்பா. லட்டு சிங் அங்கிள், இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த மனுஷங்க கிட்டயும் இவ்ளோ பவர்ஸ் இருக்காது. அவங்க மனுஷங்க இல்ல, ரோபோட்ஸ் தான். இவங்க கிட்ட சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்ல. இவங்களை உருவாக்குனவர் தான் கண்டுபிடிச்சாகணும். நீங்க தான் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்குனவரா? இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரிஞ்சது? சயின்டிஸ்ட பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சின்ன பையா. எங்க பாஸையே நீ ஃபாலோ பண்ணி போறியா? இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை மோசமாக போகுது பாரு. பாஸ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு, உன்னை அழிக்க சொல்லி எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. சிவாவை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அங்கிள், இப்ப வாங்க. இந்த இடம் தான் உங்க எல்லார் கூடயும் சண்டை போடுறதுக்கு ஏத்த இடமா இருக்க போகுது. ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, புரிஞ்சுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏமா ஒரு பொண்ணை இறந்துகிட்டு பசங்க கூட வந்து சண்டை போடுற? போய் ரேவா கூட சண்டை போடு.
இதுக்கு மேலயும் சண்டை போட போறியா சின்ன பையா? இல்ல சண்டையை நிறுத்திடலாமா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த ரோபோட்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஓகே கம் ஆன். தைரியம் இருந்தா 2 பேரும் ஒண்ணா வந்து என்ன அடிங்க. உங்க 2 பேரையும் நான் சமாளிப்பேன். ஓ, எதுக்காக நீ இப்படி பண்ண? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன ரோபோட்டை இப்படி நீ அழிச்சிட்டியே. எனக்கு நீ ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துட்ட. உன்னை விட மாட்டேன். சிவா, நீ எங்க இருக்க? நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன காப்பாத்து. நான் இப்ப லேண்டிங் ஆக போறேன் சிவா. லட்டு சிங் அங்கிள் எங்க லேண்ட் ஆக போறாரு? லட்டு சிங் அங்கிள், நீங்க மேல எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குற சிவா? அவன் என்ன 50 கிலோமீட்டர் வேகத்துல தூக்கி போடல சிவா, அதை விட வேகமா தூக்கி போட்டான். லட்டு சிங் அங்கிள், அவங்க எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம். அப்புறம் அவருதான் அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனவர். நான் இல்ல, இந்த ரோபோட்ஸை உருவாக்குனது வேற ஒருத்தர். நான் அவருக்கு அசிஸ்டண்டா தான் இருந்தேன். என்ன நம்புங்க. ஓகே சிவா, இவனோட பாசையும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம். சொல்லு சீக்கிரம், உன்னோட பாஸ் எங்க இருக்காருன்னு சொல்லுன்னு சொல்றேன்ல. இன்ஸ்பெக்டர், இவனை விடவே விடாதீங்க. இவன் என்னோட கடின உழைப்பையே வீணாக்கிட்டான் தெரியுமா? ஹியூமன் கிரைம்ஸை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அருமையான ரோபோட்ஸ்களை உருவாக்கினேன். நாட்டுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸை உருவாக்கி மக்களுக்கு உதவி செய்யலான்னு நினைச்சேன். இவன் பண பேராசையில என்னோட ரோபோட்ஸையே அழிச்சிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல சயின்டிஸ்ட் சார். நான் இவனுக்கு ஜெயிலுக்குள்ள நிறைய உதவிகளை செஞ்சு தர போறேன். ஸ்பேஸ்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத நான் இப்போ இவனுக்கு புரிய வைக்க போறேன் பாருங்க. வாப்பா மிஸ்டர் அசிஸ்டன்ட், நீங்க இப்ப ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கீங்களா? வாந்தடே.